எல்லோருக்கும் வணக்கம். மாடி தோட்டத்தில் நம்ம இன்னைக்கு கொல்லிமலை இஞ்சியை தாங்க அறுவடை பண்ணி எடுக்க போகிறோம். ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி இந்த கொல்லிமலை இஞ்சியை நான் நடவு பண்ணேன். அந்த ஷார்ட்ஸை கீழே லிங்க்கில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். 8 மாதம் முடிஞ்சுதுங்க. இப்போ இதை நான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். நிறைய பேர் நினைப்பீங்க, இஞ்சி தெரியும், அது என்ன கொல்லிமலை இஞ்சி, எல்லா இஞ்சியும் ஒன்று தானே அப்படின்னு நினைப்பீங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நம்ம நார்மலாக கடையில் வாங்குகிற இஞ்சிக்கும் இந்த கொல்லிமலை இஞ்சிக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குங்க. என்னென்ன வித்தியாசம்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த கொல்லிமலை இஞ்சியில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். இந்த கொல்லிமலை இஞ்சியில் பார்த்திங்கன்னா வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த கொல்லிமலை இஞ்சியில் மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இதே மாதிரி இதை சொல்லிக்கிட்டே போகலாங்க. நிறையா எனக்கு இதோட பலன்களை சொல்லியிருக்காங்க என்னுடைய மாடித்தோட்ட குரூப்பில் இருக்கிறவங்க. நிறைய பேர் மாடி தோட்டத்திலே இதை வளர்த்துருக்காங்க. நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன் இந்த செடியை வளர்க்கணுன்னு. எனக்கு ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கிழங்கு கிடச்சிதுங்க. ரொம்ப சின்ன கிழங்கு தான் எனக்கு ஒரு சிஸ்டர் ஷேர் பண்ணாங்க. இதோட காசு பார்த்திங்கன்னா 30 ரூபான்னு தான் வாங்கினேன். இதை வாங்கி ஒரு 3 துண்டாக உடச்சி நான் ஒரு க்ரோ பேக்கில் நட்டு வச்சேங்க. ஒரே ஒரு க்ரோ பேக்கில் தான் நட்டு வச்சேன். இன்றைக்கி அதை சூப்பராக எனக்கு விளைஞ்சி நிற்கிதுங்க. இதுக்கு மண் கலவைன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் கிடையாதுங்க. இலை தழைகள் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். முக்கால்வாசி இதில் இலை தலைகள் தாங்க இருக்குது. மண் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இஞ்சிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு மண் கலவை ரொம்ப லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வேர் நல்லா பரவி கிழங்கும் நிறையா வைக்கும். அதே மாதிரி ஈரம் அதிகமாக இருக்கக்கூடாதுங்க. ஒரு 2 நாளைக்கு நம்ம ஒருக்கா தண்ணி ஊற்றினாலே போதும். அதிக தண்ணி ஊற்றினாலும் இந்த இஞ்சி செடி நமக்கு சரியாக வளராது. இப்போது நான் வாங்கிட்டு வந்த இந்த கொல்லிமலை இஞ்சியை நடவு பண்ணிட்டேன். நடவு பண்ணி ஒரு 2 நாள்லேயே ஒரு நல்ல வளர்ச்சி இருந்ததுங்க. கரெக்டாக ஒரு 20 நாள் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சிங்க. ஒரு 5-6 செடி எனக்கு நல்லா முளைச்சி வந்துருச்சு. இதோட கிழங்குகள் பார்த்திங்கன்னா நான் நட்ட கிழங்குகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மேலேயே வெளியே தெரியுது. அதனால் இப்போ இதுக்கு ஒரு மூடாக்கு மாதிரி நான் போட போகிறேன். மாடி தோட்டத்தில் இந்த இலை தழைகள்லாம் எனக்கு நிறைய சேருங்க. எப்போவுமே என் மாடி தோட்டத்தில் இருக்க செடிகளுக்கெல்லாம் நான் இதை தான் ரொம்ப கொடுப்பேன். மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு வகைகள், அப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள், இதுக்கெல்லாம் நம்ம மூடாக்கு கண்டிப்பாக போட்டோம்னா நம்ம அந்த மண் பார்த்திங்கன்னா நல்லா உதிரி உதிரியாக நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. அப்போ அந்த கிழங்குகள் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வைக்கும். இருகலாக இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும். இப்போ இந்த இலை தழைகளை கொஞ்சம் மூடாக்கு மாதிரி நான் போட்டுக்கிறேன். அப்புறம் வீட்டில் நம்ம காய்கறி வேஸ்ட்டு அது என்ன பண்ணணும், நல்லா காய வச்சு கொண்டு வந்து இதில் போடணுங்க. ஈரத்தோடு போட்டோம்னா நமக்கு அழுகல் ஆகிடும். இப்போ நான் அந்த இலை தழைகளெல்லாம் போட்டிருக்கேன். இப்போ இந்த செடி எத்தனை வளர்ந்துருக்குன்னு காட்டுறதுக்காக மேலே இருந்த இலை தழைகளெல்லாம் எடுத்துட்டேன். எவ்வளோ செடி வச்சுருக்க பாருங்கள். நான் நட்டது பார்த்திங்கன்னா ஒரு 4லேருந்து ஒரு 3 துண்டு தான் இருக்கும். இன்றைக்கி இவ்வளோ செடிகள் வளர்ந்து நிற்குது. மறுபடியும் இதுக்கு இலை தழைகளை ஒரு மூடாக்காக போட்டுறேன். இது பார்த்திங்கன்னா காய்கறி வேஸ்ட்டெல்லாம் நல்லா காய வச்சு கொண்டு வந்து போட்டிருக்கேங்க. இதே மாதிரி தொடர்ந்து கொடுத்தாலே போதும். மாட்டு தொழு உரம் மாதத்துக்கு ஒருக்கா கொடுத்தாலே போதுங்க. மற்றபடி எந்த ஒரு உரங்களும் இதுக்கு நமக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னா இந்த செடி வச்சு 6 மாதம் ஆகுதுங்க. எனக்கு இப்போ உள்ள கிழங்குகள் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வெளியெல்லாம் நல்லா கிழங்குகள் தெரியுது. இப்போ பார்த்திங்கன்னா இதை நான் அறுவடை பண்ணி எடுக்க போகிறேன். கரெக்டாக இப்போ இது 8வது மாதங்க. செடி பார்த்திங்கன்னா மேலே எனக்கு நல்லா காய ஆரம்பிச்சிருச்சு. இதில் பாருங்கள், முக்கால்வாசி ஃபுல்லாக இலை தழை இது தான் வச்சுருப்பேன். மண் ரொம்ப கம்மி தாங்க. நமக்கு இஞ்சி மஞ்சள் பொறுத்த வரைக்கும் மண் கம்மியாக இருந்தாலே போதும். ஃபுல்லாகவே இலை தழைகளை வச்சே இந்த இஞ்சியை நான் வளர வச்சுட்டேங்க. நமக்கு விளைஞ்சிருச்சுன்னா இந்த இலைகள் பார்த்திங்கன்னா நமக்கு காய ஆரம்பிக்கும். இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நமக்கு இஞ்சி விளைஞ்சிருச்சுன்னு. இப்போ இதை நம்ம குட்டி எந்த அளவுக்கு நமக்கு இஞ்சி கிடச்சிருக்குன்னு பார்த்துக்கலாம். ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். ஏன்னா 8 மாதத்துக்கு ஆயிடுச்சுங்க. இந்த இஞ்சியில் அவ்வளோ ஒரு டேஸ்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குங்க. நம்ம கை கால் வலி, தசை வலி இதுக்கெல்லாம் இது ஒரு சூப்பரான மெடிசனுங்க. தலைவலின்னா இந்த இஞ்சியை தட்டி நம்ம ஒரு டீ போட்டு குடித்தோம்னா தலைவலிலாம் பறந்தே போயிருங்க. நம்ம சாதாரண கடையில் கிடைக்கிற இஞ்சியில் நம்ம டீ போட்டு குடித்தாலே அதோடய டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த கொல்லிமலை இஞ்சியில் இதோட சுவை பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்கும்னு சொல்லியிருக்காங்க.
கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் ட்ரை பண்ணுவேங்க. இஞ்சி தொக்கு வைக்கலாம். நம்ம இஞ்சியில் பார்த்தீங்கன்னா, இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சு நம்ம இது சமையலுக்கு ரெகுலராகவே நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். சாதாரண இஞ்சியில் காரத்தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. இதில் காரத்தன்மை அதிகமாக இருக்கும். அது போடுறது அளவிலிருந்து ஒரு பாதி அளவுக்கு நம்ம இது போட்டாலே போதுங்க, இந்த கொல்லிமலை இஞ்சி. இது பார்த்திங்கன்னா நமக்கு கொல்லிமலை, அதாவது இந்தியாவில் கொல்லிமலை சைடில் தான் இது அதிக விளைச்சல் இருக்குது. கேரளா மக்கள் இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம சாதாரண இஞ்சியை விட இந்த கொல்லிமலை இஞ்சி அவங்களுக்கு ஒரு ரெகுலராக அவங்க பயன்பாட்டில் இதை வச்சுருக்காங்க. நம்ம தான் நம்ம இங்கே கிடைக்கிற இஞ்சியை பயன்படுத்துகிறோம். அவங்க அதை விட இந்த இஞ்சியை தான் சமையலுக்கு ரொம்ப பயன்படுத்துவாங்க. கொட்டி பார்த்தா ஓரளவுக்கு நல்லாவே வச்சுருக்குங்க. வேர்கள் கொஞ்சம் நிறையாவே வச்சுருக்கு. நான் இன்னும் தண்ணி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றிருக்கணும். ஏன்னா இந்த மாதிரி மண்ணில் விளையக்கூடிய கிழங்கு ரக இந்த மாதிரி மஞ்சள் இஞ்சிக்கெல்லாம் நம்ம தண்ணி ரொம்ப ஊற்றக்கூடாதுங்க. தண்ணி அதிகமாக ஊற்றுனோம்னா பார்த்திங்கன்னா வேர் உப்பி இல்லைன்னா நீர் கிழங்கு வரும், இல்லைன்னா இந்த மாதிரி வேர்கள் ரொம்ப பெருசு பெருசாக வரும். நானும் 2 நாளைக்கு ஒருக்க தான் தண்ணி ஊற்றினேன். இருந்தாலும் இன்னும் தண்ணியை நான் கம்மியாகவே ஊற்றிருக்கணும். நான் நடவு பண்ணது 3 துண்டு இஞ்சி தாங்க. இன்றைக்கி எனக்கு 1 கிலோவுக்கு மேலேயே எனக்கு அறுவடை கிடச்சிருக்கு. செரிமான பிரச்சனை, வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்புறம் நமக்கு இந்த மூட்டு வலி, இதுக்கு எல்லாமே இந்த இஞ்சி ஒரு சூப்பரான மெடிசனுங்க. இது ஆயுர்வேதத்தில் இந்த இஞ்சியை நமக்கு ஒரு மெடிசனாகவே கொடுக்குறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்க கேன்சர் செல்லை இது அழிக்குதுன்னு சொல்கிறாங்கங்க. இதே மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாங்க. இஞ்சியில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதுவும் இந்த கொல்லிமலை இஞ்சியில் சொல்லவே வேணாம். நம்ம சாதா இஞ்சியை விட இந்த இஞ்சியில் ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க. நீங்கள் மாடி தோட்டம், வீட்டு தோட்டம் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இஞ்சியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யாருக்காவது இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க. இயற்கையை நேசிப்போம். நன்றி.